வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா அண்ணாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகை ட்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம் விசாரணைக்கு இன்று நேரில் ஆஜராக நடிகர் மன்சூர் அலிகானுக்கு காவல்துறை சம்மன். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியீடு. மாணவர்கள் குழப்பமின்றி தேர்வுக்கு தயாராகும் வகையில் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ராணுவத்தினரிடையே பயங்கர துப்பாக்கிச் சூடு. 2 அதிகாரிகள் உட்பட 4 ராணுவ வீரர்கள் வீரமரணம். டீப் ஃபேக் தொழில்நுட்பம் தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் ஆபத்தானவை என பிரதமர் மோடி பேச்சு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முறைப்படுத்த சர்வதேச விதிகள் தேவை என்றும் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வட மற்றும் தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக உள்ளதால் மற்ற மாநில பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதை பாதுகாப்பாக உணர்வதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். 15வது பழங்குடி இளையோர் பரிமாற்ற நிகழ்ச்சி சென்னை அடையாறில் உள்ள இளைஞர் விடுதியில் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விழாவை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக தமிழில் உள்ள வாக்கியங்களை தெரிந்து கொள்ளுமாறு பிற மாநில பழங்குடியின இளைஞர்களை கேட்டுக் கொண்டார். OMR சாலையில் இந்திரா நகர் சந்திப்பில் யூ வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். சென்னையில் ராஜீவ்காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க டைடல் பார்க் மற்றும் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே யூ வடிவில் 108 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இதன் சோதனை ஓட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக இன்று திறந்து வைக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவிடம் 10 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு அதிமுக சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் 40 உறுப்பினர்கள் ஆதரவு தர தயாராக இருப்பதாக தன்னிடம் கூறினார் என்று அப்பாவு பேசிய காணொலி வெளியானது. இதுகுறித்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அப்பாவு தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தவறினால் அவர் மீது உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகள் தொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குறித்து விசாரிக்க ஆளுநர் அனுமதி அளித்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான விசாரணைக்கு அனுமதி மறுத்ததன் பின்னணியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சந்தேகம் எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறப்ப கூட அந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கோப்புக்கு மட்டும் ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் அனுமதி தராம இருக்காரு. அதற்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? இந்த மர்மத்திற்கு பின்னாடி பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறாராங்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. அதிமுகவோட தொண்டர்கள் பாஜக அதிமுகங்கிற கட்சியை அழித்து விடுங்கிற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. ஆனா கரூர் மாவட்டத்தில் மட்டும் அதிமுகவும் பாஜகவுக்கும் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் அண்ணாமலைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பேசுற டீல்னாலதான் இன்னைக்கு ஆளுநர் மத்த அதிமுக அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்த பின்பும் எம்.ஆர். விஜயபாஸ்கரோட ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அனுமதி கொடுக்க மறுக்கிறாருங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இதற்கு மிக நிச்சயமா ஆளுநர் விளக்கம் அளிக்கணும். திருச்சியில் பிரபல ரவுடி கொம்பன் ஜெகன் போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். பனையக்குறிச்சியை சேர்ந்த ஜெகன் மீது கொலை முயற்சி உட்பட 53 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் சிறுகனூர் அருகே சனமங்கலம் வனப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு பதுங்கியிருந்த ஜெகன் தப்பி ஓட முயன்றார். அவரை போலீசார் விரட்டி பிடிக்க முயன்றபோது பெட்ரோல் மற்றும் நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. தற்காப்பிற்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் காயமடைந்த ரவுடி ஜெகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் எஸ்பி வருண்குமார் தெரிவித்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி ஜெகன் உயிரிழந்ததாக தெரிவித்த அவர், இது என்கவுண்டர் அல்ல, தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூடு என தெரிவித்துள்ளார்.
மீது பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் அருள் மீதான குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என அறப்போர் இயக்கம், PUCL உள்ளிட்ட அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை அவர்கள் காந்திய வழியில் செய்யாறு மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து எந்த வகையில் குற்றமாகும் என்று கேள்வி எழுப்பினர். சிப்காட்டுக்காக மற்ற இடங்களில் எவ்வளவு இடங்கள் கையகப்படுத்தப்பட்டன, எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, மேல்மாவில் சிப்காட் திட்டம் ஆகியவை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அடுத்த ஆண்டு நீட் தேர்வுக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் நீட் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் கடந்த காலங்களில் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே நீட் தேர்வு வினாத்தாள் அமைக்கப்பட உள்ளது. இதனையடுத்து மாணவர்கள் குழப்பமின்றி நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் வனத்துறை அதிகாரி தருமபுரி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் 215 பேருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை பெற்றவர்களை சரணடையவும் ஆணையிட்டது. இதனையடுத்து தண்டனை பெற்றவர்களில் ஒருவரான பாலாஜி தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கணக்கில்லாமல் பணம் வைத்திருந்தால் பிரச்சினை என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடந்த தணிக்கைத்துறை வார விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாட்டில் சில இடங்களில் சோதனைகள் நடந்து வருவது சரியா என என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான், கணக்கில்லாமல் வைத்திருந்தால்தான் அது பிரச்சினை என்று சொன்னேன். இதற்கு கணக்கெடுக்க முடியாத அளவிற்கு வைத்திருப்பது அல்லது இருப்பதை ஒழுங்காக கணக்கில்லாமல் வைத்திருப்பது என்று 2 அர்த்தங்கள் என்றார். சுபமுகூர்த்த தினமான இன்று சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுபமுகூர்த்த தினங்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும். இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதன்படி இன்று சுபமுகூர்த்தமான தினம் என்பதால் அதிகப்படியான முன்பதிவு வில்லைகள் வழங்க வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு வெள்ளித்தேர் பவனி நடந்தது. அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 17ஆம் தேதி கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. 6ஆம் நாளான நேற்று உண்ணாமுலையம்மன் உடனுரை அண்ணாமலையார், பராசக்தியம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் தேர்பவனி நடந்தது. 114ஆம் ஆண்டாக நடந்த இந்த வெள்ளித்தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் கண்ணூரில் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற காங்கிரஸ் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லியாசேரி தொகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்ட பின் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். அப்போது காங்கிரஸ் இளைஞர்கள் கருப்பு கொடி காட்ட முயன்றனர். ஆத்திரமடைந்த கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ரமேஷ், அமல்பாபு, அஜித் உள்ளிட்ட ஆகிய 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதோடு 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 29 சுரங்கப்பாதைகளின் பாதுகாப்பு தணிக்கைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் சுரங்கப்பாதையில் விபத்து ஏற்பட்டு 41 தொழிலாளர்கள் சிக்கியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கட்டப்பட்டு வரும் 29 சுரங்கப்பாதைகளின் பாதுகாப்பு தணிக்கைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவின் பச்சை நிற பாலில் 1% கொழுப்பு சேர்த்து பதப்படுத்தி விற்பதை பொதுமக்கள் வாங்க தவிர்ப்பதால் அதற்கு பதிலாக ஊதா நிற ஆவின் டிலைட் பாலை முன்னிலைப்படுத்தி வருவதாக ஆவின் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாடிக்கையாளர்கள் கூடுதலாக கொழுப்பு அல்லது புரதம் உள்ளிட்ட திடப்பொருட்கள் சேர்ப்பதை விரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் எதுவும் லாப நோக்கிலோ அல்லது வியாபார உத்தியாகவோ கையாளப்படவில்லை என்றும் மக்களின் ஆரோக்கியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டு வரும் முயற்சி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிமை பழக்கத்தை ஏற்படுத்தும் மருந்துகள் மற்றும் கருக்கலைப்பு மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்பனை செய்யும் மருந்து கடைகள் மற்றும் மருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மூலம் தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி கடந்த 6 மாதங்களில் விதிமீறல்களில் ஈடுபட்ட 117 மருந்து விற்பனை நிறுவனங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வீடு கட்டும் திட்ட முறைகேடு விவகாரத்தில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதிகள்
எஸ்.எம். சுப்பிரமணியம், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முறைகேடு குறித்து மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளித்த பின்பும் கூட தொடர்புடைய அதிகாரிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய தாமதித்திருப்பது அவமதிப்பாகும் என தெரிவித்தனர். காவல்துறையின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் திருச்சி எஸ்பி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டனர். சேலம் அரசு மருத்துவமனையில் தீ விபத்தின்போது நோயாளியை இடமாற்றம் செய்ததால் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்தின்போது அங்கு சிகிச்சை பெற்று வந்த சின்னூரை சேர்ந்த சதீஷ் அருகிலிருந்த சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டபோது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சதீஷ் சிகிச்சை பெற்றதாகவும் சதீஷ் மரணத்திற்கும் தீ விபத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது. சேலம் அரசு மருத்துவமனை தீ விபத்து தொடர்பாக முழு விசாரணையை நடத்தி உண்மை நிலையை விளக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நோயாளி இறப்பு குறித்து முழு விசாரணை நடத்தி உண்மை நிலையை விளக்க வேண்டியது அரசின் கடமை என்று குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாக கூறி சென்னையில் 15 காவல் ஆய்வாளர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கஞ்சா, குட்கா போன்ற போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக சென்னையில் 15 காவல் ஆய்வாளர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த விசாரணையை தொடர்ந்து 15 பேரையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதய நோய் உள்ளவர்கள் சபரிமலை ஏறும் முன் முறையான பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி முதல் மண்டல பூஜை காலம் தொடங்கிய நிலையில் சபரிமலைக்கு வந்த மூதாட்டி உட்பட 2 பேர் மாரடைப்பால் உயிரிழந்தனர். இதனையடுத்து பக்தர்களுக்கு சுகாதாரத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதில் இதய நோய் உள்ளவர்கள் முறையான பரிசோதனைக்கு பின்னர் சபரிமலை யாத்திரையை தொடங்க வேண்டும் எனவும் மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் சீரான இடைவெளியில் ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா என்ற பெயரை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பதிலளிக்க கூடுதல் அவகாசம் அளித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 9 கட்சிகளின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் அபிஷேக் மனு சிங்வி இந்த மனு விசாரணைக்கு உகந்தது இல்லை என வாதிட்டார். மனு தொடர்பாக பதிலளிக்க மேலும் அவகாசம் வேண்டும் என மத்திய அரசின் சார்பில் கோரிக்கை கொடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. நடிகர் மன்சூர் அலிகான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் நடிகை ட்ரிஷாவிடம் வாக்குமூலம் பெற போலீசார் திட்டமிட்டுள்ளனர். நடிகை ட்ரிஷா குறித்து மன்சூர் அலிகான் சர்ச்சைக்குரிய வகையில் ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணைய பரிந்துரையின் பேரில் 2 பிரிவுகளில் 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக நடிகை ட்ரிஷாவிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கோவை துடியலூர் அரசு பள்ளியில் மாணவியின் உணவு பழக்கம் குறித்து ஆசிரியர் விமர்சித்த விவகாரம் தொடர்பாக பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி நேரடியாக விசாரணை நடத்தினார். தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி, ஆசிரியர் அபிநயா, பள்ளி ஆசிரியைகள் மற்றும் மாணவியர் ஆகியோரிடமும் சக மாணவிகள், மாணவியின் பெற்றோர் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்தினார். விசாரணை தொடரும் என மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் லால் சலாம். கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த நிலையில் லால் சலாம் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் வெளியாக உள்ளதாக அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையிலான என்கவுண்டரில் 2 அதிகாரிகள் உட்பட 4 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். ரஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை கண்டதும் அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர். எனினும் இந்த சம்பவத்தில் 2 அதிகாரிகள் உட்பட 4 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பயங்கரவாதிகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முறைப்படுத்த சர்வதேச விதிகள் தேவை என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற G20 மாநாட்டில் பிரதமர் மோடி துவக்க உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்மறையான பயன்பாடு தொடர்பாக உலகம் முழுவதும் கவலைகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். டீப் ஃபேக் தொழில்நுட்பம் சமூகத்திற்கும் தனிநபர்களுக்கும் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம் விசாரணைக்கு இன்று நேரில் ஆஜராக நடிகர் மன்சூர் அலிகானுக்கு காவல்துறை சம்மன். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியீடு. மாணவர்கள் குழப்பமின்றி தேர்வுக்கு தயாராகும் வகையில் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ராணுவத்தினரிடையே பயங்கர துப்பாக்கிச் சூடு. 2 அதிகாரிகள் உட்பட 4 ராணுவ வீரர்கள் வீரமரணம். டீப் ஃபேக் தொழில்நுட்பம் தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் ஆபத்தானவை என பிரதமர் மோடி பேச்சு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முறைப்படுத்த சர்வதேச விதிகள் தேவை என்றும் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.